2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் இதெல்லாம் பயன்படுத்துவாங்களா அப்படின்னா, நல்லெண்ணெய் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சந்தேகம்தான். நல்லெண்ணெய் பயன்படுத்துவது என்பது தேங்காய் எண்ணெயை உரலில் போட்டு இடித்து தேங்காய் எண்ணெயை பிழிஞ்சு எடுக்க முடியும்னா தேங்காய் எண்ணெயை அவங்க பயன்படுத்துவாங்க தான். நல்லெண்ணெய் அதுக்கு செக்கெல்லாம் தேவை. 2040க்கு அப்புறம் இந்த செக்கு மாடை கட்டி ஏற்கிற செக்கு இருக்குல்ல, முன்னாடி செக்கு மாடுன்னு சொல்லுவோம், மாட்டை வச்சு தான் செக்குலாம் எடுத்தாங்க. அப்போது ஒருவேளை அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, ஏன்னா 2040க்கு அப்புறம் மின்சாரம் கிடையாது, இயந்திரங்கள் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, இப்படி இருக்கும்போது எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கணும். எள்ளு முதல்ல விளைய வைக்கணும். எள்ளை விளைய வச்சு அதிலேருந்து எள்ளை எடுத்து அதை இந்த செக்கு இயந்திரத்தில் போட்டு மாட்டை கட்டி சுற்றினா தான் அந்த எள்ளுலேருந்து எண்ணெயை எடுக்க முடியும். அதனால் 2040க்கு அப்புறம் எள்ளு எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல எள்ளுலேருந்து எண்ணெயை எப்போ எடுத்தாங்க அப்படின்னாலே, எப்போ எடுத்திருப்பாங்க அப்படின்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் எடுத்திருப்பாங்க. அந்த கற்காலங்களில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில், அதாவது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெயை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எண்ணெய்களெல்லாம் எப்போ பயன்படுத்துனாங்கன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு அப்புறம்தான். அப்போது 1,00,000 வருஷங்களாகவே மனுஷங்க எண்ணெயெல்லாம் பயன்படுத்தாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா எண்ணெயை எடுக்கணுன்னா அதுக்கு செக்கு இயந்திரங்கள்லாம் தேவை. செக்கு இயந்திரங்கள், அதாவது செக்கு இயந்திரங்கள் தேவை. அந்த செக்கு இயந்திரங்களை செய்வதற்கு உங்களுக்கு உலோகங்கள் தேவை. உலோகங்களாலான உளி, அது மரத்தாலான செக்கு இயந்திரங்களை செய்வதற்கு உலோகங்களாலான உளி தேவை. உளியை வச்சு தான் அந்த மரத்தெல்லாம் வெட்டி செக்கு இயந்திரங்கள் செய்து, அப்போது உலோகங்கள் இல்லாத காலங்களில் செக்கு இயந்திரங்கள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. செக்கு இயந்திரங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. செக்கு இயந்திரம் செய்வதற்கு இந்த மரக்கம்புகள்லாம் வேணும். மரத்தாலான மரத்தடிகள்லாம் வேணும். மரத்தடிகள், அப்புறம் உரல்லாம் தேவை. உரல் அப்படி தான் நினைக்கிறேன். சரியாக இன்னும் எனக்கு செக்கு இயந்திரங்களை பற்றி தெரில. ஆனால் ஒரு கல் தேவை இருக்கலாம். கல் தேவை. கல்லை செதுக்கணும். செதுக்கிறதுக்கு உலோகங்கள் தேவை. அது மாதிரி மரத்தாலான தடிகள் அது போன்ற அமைப்பு, செக்கு அமைப்பு தேவை. அப்படி இருக்கும்போது இது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த செக்கு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிற இதுவே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது எப்போன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ செக்கு இயந்திரங்கள் இல்லை. எள்ளுலேருந்து எண்ணெயெல்லாம் அவங்க எடுக்கலை. அப்போது நல்லெண்ணெய்லாம் அவங்க பயன்படுத்தவே இல்லை. கடந்த 3000 வருஷமாக தான் நல்லெண்ணெய் பயன்படுத்துனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷங்கள்லாம் நல்லெண்ணெய் பயன்படுத்தாமல், அது மாதிரி தேங்காய் கூட எந்த ஒரு எண்ணெயுமே பயன்படுத்தாமல் தான் கற்காலங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கற்காலங்கிறது எப்போன்னா ரொம்ப முன்னாடி கிடையாது, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்திற்கு முந்தைய காலம்தான் கற்காலம். அப்போது பல லட்சம் கிடையாது, ஒரு லட்சம் வருஷமாகவே மனுஷங்க எண்ணெயெல்லாம் பயன்படுத்தாமல் தான் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒன்றும் செத்து போயிடல. எண்ணெய் இல்லைங்கிறனால அவங்க ஒன்றும் செத்து போகல. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எண்ணெயை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தேங்காயிலேருந்து எண்ணெயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உரல் தேவைப்பட்டிருக்கும். உரலில் போட்டு இடிக்கணும், இடித்து பிடிக்கணும். அதுக்கெல்லாம் உரல் செய்வதற்கு உளிகள்லாம் தேவை. கல்லெல்லாம் உடைக்கணும். உளி தேவை, சுத்தியல் தேவை. அப்போ அதுக்கு உலோகங்கள் தேவை. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் அந்த உரலே கண்டுபிடிச்சாங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் அந்த அம்மி, உரல் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதன் பிறகு தான் எண்ணெயெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எண்ணெயெல்லாம் பல்வேறு பொருட்களிலிருந்து, தாவர பொருட்களிலிருந்து எண்ணெயை பிரித்து எடுக்க ஆரம்பித்து அதை அவங்க சமையலுக்கு பயன்படுத்தினாங்க. அதனால் எண்ணெய் பயன்பாடு என்பது கடந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான். கற்காலங்களில் எண்ணெய் பயன்பாடு கிடையாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் எண்ணெயை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சமைப்பதற்கு அதை பயன்படுத்தியிருப்பார்கள். உப்பு போட்டு சமைக்கிற வழக்கம் வரும்போது தான் அந்த எண்ணெயும் பயன்படுத்தி, உப்பு போட்டு சமைப்பதற்கு எண்ணெயும் தேவைப்பட்டிருக்கும். அதனால் இது சமீப கால கண்டுபிடிப்பு தான். ஒரு 3000 வருஷமாக தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அதாவது உலோக பயன்பாடு இல்லாத காலகட்டமும் ஒரு நாள் வரும்.
எப்போ வரும் அப்படின்னா உலோக பயன்பாடு நாம் இன்றைக்கி இந்த உலகத்துலேருந்து நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த உலகத்துலேருந்து எடுத்துக்கிட்டு போகிற உலோகங்கள் தான், உலோக கருவிகள் தான் 2040க்கு அப்புறம் நம்ம பயன்படுத்த போகிறோம். அங்கே போய் நம்ம உலோகங்களை பயன்படுத்த போகிறோம். அந்த உலோகங்கள் எத்தனை காலத்துக்கு இந்த பூமியில் இருக்கும்? ஒரு 500 வருஷம் இருக்கும். அதன் பிறகு உலோகங்களால் அதன் பிறகு அந்த நாம் இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிற உலோக கருவிகள், ஆயுதங்கள் எல்லாமே ஒரு 500 வருஷம் பயன்பாட்டில் இருக்கும். அப்புறம் அப்படி படிப்படியாக காணாமல் போயிடும். அப்போ ஒரு உலோகங்களே இல்லாத காலங்கள் வரப்போகுது. இன்னும் ஒரு 500 வருஷம் கழித்து உலோகங்களே பார்க்க முடியாது. நாம் இப்போ வச்சுருக்கிற உலோகங்களும் தொலைஞ்சு போயிடும், படிப்படியாக காணாமல் போயிடும், செதஞ்சு போயிடும், துருபிடிச்சு போயிடும். அப்படி இருக்கும்போது உலோகம் அப்போ 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 திரும்பவும் கற்காலங்கள் வரப்போகுது. கற்காலம் திரும்பவும் வரப்போகுது. உலோகம் இல்லாத பயன்பாடுகளே இல்லாத ஒரு காலம், அதான் கற்காலம். கற்காலம் மரக்காலம், அதாவது கற்களால் ஆன கருவி, அதான் கற்காலம். அது மாதிரி மரத்தாலான கருவி, கிளைகளை ஒடிச்சு அதை கூர்மையாக்கி அதை பயன்படுத்தி அவங்க மரக்கிளைகளை பயன்படுத்தி அதையும் ஆயுதங்களாக கருவிகளாக பயன்படுத்துவாங்க. அதுதான் அப்போது கற்காலம் மரக்காலம்னு வச்சுக்கலாம். கற்காலம்னே வச்சுக்குவோம், ஒரு புரிதலுக்காக எளிதாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கற்காலம்னே வச்சுப்போம். திரும்பவும் கற்காலம் வரப்போகுது. எப்படின்னா இன்னொரு 500 வருஷம் கழித்து வரப்போகுது. ஏன்னா இப்போ நாம் இந்த உலகத்துலேருந்து, இயந்திர அறிவியல் உலகிலேருந்து எடுத்துக்கிட்டு போகிற இந்த உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள் 2040க்கு அப்புறம் வச்சு பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் அந்த இது ஒரு 500 வருஷத்துக்கு இருக்கும். ஏன்னா 2040க்கு அப்புறம் உலோகங்களை உற்பத்தி செய்யலாம் மாட்டோம். உலோகத்தை கொண்டு நம்ம எந்த பொருட்களையும் தயாரிக்க மாட்டோம். அந்த தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்காது. எல்லாமே செயலிழந்து போயிடும், மின்சாரம் இருக்காது. அதனால் படிப்படியாக அந்த தொழில்நுட்பம்லாம் நம்மக்கிட்டேருந்து இல்லாமல் போயிடும். அதன் பிறகு இல்லாமல் போகும்போது அதன் பிறகு ஒரு 500 வருஷத்துக்கு வேணால் நம்ம இப்போ வச்சுருக்கிற ஆயுதங்கள், உலோகங்களாலான ஆயுதங்கள், கருவிகள் பயன்பாட்டில் இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக அவைகளும் தொலைந்து போய்விடும். அதன் பிறகு மீண்டும் கற்காலம் வரும். மீண்டும் கற்காலம் வரும் பொழுது நம்ம உலோக பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு என்னென்ன வசதியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோமோ அது அத்தனையும் நம்மளை விட்டு போயிடும். என்னென்ன வசதிகளை எல்லாம் நம்ம உலோக பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு என்னென்ன வசதிகளெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோமோ அது அத்தனையும் நம்மை விட்டு மனித வாழ்க்கையை விட்டு விடைபெற்று சென்றுவிடும். அதுதான் மீண்டும் கற்காலம். அதன் பிறகு மீண்டும் கற்காலம் வந்துவிடும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போ இந்த எண்ணெயெல்லாம் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. உலோகங்கள் இருக்கிற வரைக்கும் தான் வேணால் அதை வச்சு ஏதாவது எண்ணெய் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த இந்த நல்லெண்ணெய் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. உலோகங்கள் இல்லாதப்போ நல்லெண்ணெயெல்லாம் அவங்க எடுக்க முடியாது. உலோகங்களாலான கருவிகள், நல்லெண்ணெய், தேங்காய், இப்படி நிறைய எண்ணெய்கள், இப்படி மனித வாழ்க்கையிலேருந்து அவைகள் விடைபெற்று சென்றுவிடும். அதுமாதிரி உப்பெல்லாம் கிடைக்காது. 2040க்கு அப்புறம் உப்பு கிடைக்காது. அப்புறம் உப்பு சமையலுக்கு தான் பெரும்பாலும் இந்த எண்ணெய்களை பயன்படுத்துவாங்க. தலையில் தேய்க்கிறதுக்கு, உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு எண்ணெய்களை அதான் எண்ணெய்கள் கண்டுபிடிக்கப்பட்டதே 3000 வருஷத்துக்கு அப்புறம் தானே. ஒரு உலோகங்கள் அதுக்கு முன்னாடிலாம் தலையில் எண்ணெய் தடவாமல் தான் இருந்திருக்காங்க. தலையில் எண்ணெயை கண்டிப்பாக தடவணுமா அப்படின்னா அது எண்ணெய் கண்டிப்பாக தலையில் தடவணுமா? தடவலைன்னா முடியாதா? தலையில் எண்ணெய் தடவலைன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஆகிடுமான்னா அப்படி எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எண்ணெய் தடவலைன்னா ஒன்றும் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் தலையில். அதனால் அது ஒன்றும் தவிர்க்க முடியாத ஒரு தேவை, கண்டிப்பான ஒரு தேவை ஒன்றும் கிடையாது எண்ணெய் என்பது. இல்லை, எண்ணெய் நம்மளால் எடுக்க முடியாதுன்னா வேறு என்ன பண்ணுறது? எண்ணெய் இருந்தால் தேய்ச்சிக்கலாம், தலையில் தேய்ச்சிக்கலாம், சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். எண்ணெயை நம்மளால் தயாரிக்க முடியாது அப்படின்னா, எண்ணெய் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அதில் வேறு ஏதாவது தலைமுடி ஆரோக்கியத்திற்கு வேறு ஏதாவது பார்ப்பாங்க. இப்போ வேறு என்ன தீர்வு இருக்குதுன்னு அவங்க தேடுவாங்க. உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு நல்லெண்ணெய்லாம் தடவுறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு வேறு ஏதாவது உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள நிறைய இருக்குது. வெந்தய கீரையெல்லாம் நல்லா அரைச்சி, வெந்தயத்தை அரைச்சி அல்லது வெந்தய கீரையை அரைச்சி உடம்பு முழுதும் பூசி உடம்பை உடம்புல உள்ள சூட்டை எடுத்து அப்புறம் குளிக்கலாம். அந்த மாதிரி வேறு வழிகளில் மூலிகைகளை பயன்படுத்தி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வேறு வழிகளை தேடுவார்கள் உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்வதற்கு.
நல்லா தினமும் முங்கி நல்லா குளித்தாலே போதும். குளத்துலையோ கிணத்துலையோ நல்லா முங்கி குளித்தாலே உடம்புல உள்ள சூடு போயிடும். அந்த மாதிரி பிற வழிகளை தேடுவார்கள். எண்ணெய் கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? எண்ணெயை தயாரிக்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் எண்ணெய் பயன்பாடு என்பது ஒரு கற்காலங்களில் இல்லை, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வந்தது. அதே மாதிரி உலோகங்கள் இருக்கிற வரைக்கும் தான் எண்ணெயை நம்ம பயன்படுத்த முடியும், எண்ணெயை தயாரிக்க முடியும், எண்ணெயை உருவாக்க முடியும், உற்பத்தி பண்ண முடியும். உலோகங்கள் இல்லாத காலங்களில் இனிமேல் இன்னொரு 500 வருஷத்துக்கு தான் உலோக பயன்பாடு இருக்கும். அதன் பிறகு மீண்டும் கற்காலம் வந்துவிடும். மீண்டும் கற்காலம் வந்த பிறகு அப்போது திரும்பவும் நமக்கு எண்ணெய் கிடைக்காம போவதற்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் என்பது கிடைக்காம போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாம் இப்போ ஏதாவது ஆட்டு உரல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா 2040க்கு அப்புறம் வரப்போகிற வாழ்க்கைக்காக நாம் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் ஆட்டு உரல் அம்மிலாம் செய்து வச்சுக்கணும், வாங்கி வச்சுக்கணும். நல்ல தரமான கல்லில் தயாரிக்கப்பட்ட ஆட்டு உரல் அம்மி, அதெல்லாம் நம்ம உலக்க உரல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். 2040க்கு அப்புறம் எனக்கு மாவு மில்லாம் கிடையாது, மாவு மில் எதுவுமே மின்சாரம்லாம் கிடையாதுனால இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 2040 ஒரு 1000 கோடி பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு உரல் கண்டிப்பாக தேவை. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இல்லைனாலும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு உரல் தேவை. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருந்தாலும் தப்பு கிடையாது. இப்போ நீ எடுத்து வச்சுக்கிட்டா தான் உண்டு. இனிமேல் நீ நினச்சாலும் அது நீ அதில் சிக்கனம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ நினச்சாலும் ஒரு 2040க்கு அப்புறம்லாம் உரல் உலக்கெல்லாம் உரல் அப்புறம் அம்மி இதெல்லாம் கொத்தி தர்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம். இன்னொரு 500 வருஷத்துக்கு அப்புறம் உலோகங்களே இந்த மக்களுடைய வாழ்க்கையில் இருக்காது, எல்லாமே காணாமல் போயிடும் உலோகங்கள். அப்போ உலோகங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த அம்மி இதெல்லாம் செய்ய முடியும். உலோகங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அம்மியெல்லாம் செய்ய முடியும், உரல் செய்ய முடியும். அதனால் இப்போ 2040க்கு அப்புறம் நமக்கு திரும்பவும் அம்மி தேவைப்படும், திரும்பவும் உரல் தேவைப்படும். உரல் இல்லாமல் முடியாது, அம்மி இல்லாமல் முடியாது. நிறைய உணவுகள் செய்வதற்கு அம்மி உரல்லாம் தேவை. அப்போது எவ்வளோ அம்மி தேவை பாருங்கள். உலகத்தில் 1000 கோடி பேர் இருக்காங்க. அப்போது ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு குடும்பத்துக்கு ஒரு உரல் ஒரு அம்மின்னு வச்சுக்கிட்டா கூட 1000 கோடியை நீங்கள் ஒரு 600 கோடி உரல் தேவை, 600 கோடி அம்மி தேவை. அதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அம்மி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் 1000 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அம்மி தனித்தனி உரல் கொடுக்கணும், வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இது என்னுடைய அம்மி, இது என்னுடைய வீடு, என்னுடைய குடிசைன்னு சொல்கிறாங்களே, இது என்னுடைய குடிசை, என்னுடைய குடும்பம், உரிமை கொண்டாடுவதற்கு பொதுவாக விட்டாக்கா, பொதுவாக இது ஒரு குடும்பத்திற்கு பொதுவானதாகவும் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அம்மி இருந்தால் நல்லது, இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் 2040க்கு நம்ம போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு உரலோடு போங்க, ஒரு அம்மியோடு போங்க, அம்மிக்கல்லோடு போங்க, ஒரு உலக்கையோடு போங்க. உலக்கைங்கிறது உரல் கல்லுங்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இருக்கும், உலக்கைங்கிறது மரக்கிளையால் ஆனது, அதனால் அது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆட்டு உரல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ ஆட்டு உரல் வாங்க வேண்டியிருக்கு பாருங்கள். ஒரு 800 கோடி ஆட்டு உரலாக வேணும். ஆளுக்கு ஒரு ஆட்டு உரல், ஆளுக்கு ஒரு அம்மி. விவசாய நிலத்துலேயும் இது போன்ற அம்மி ஆட்டு உரல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே ஏதாவது உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த அம்மி ஆட்டு உரல் தேவைப்படும். விவசாய நிலத்தில் பயன்படுத்துறதுக்கு தேவையான உரத்தை தயாரிப்பதற்கு உரம் போடணும்ல, அப்போ அதுக்கு ஆட்டு உரல் அம்மிலாம் தேவை. அப்போ அதுக்கு என்ன அம்மி இருந்தால் அதில் ஏதாவது தாவர பொருட்களை போட்டு இடித்து அதை உரமாக தயாரித்து பூச்சி மருந்து ஏதாவது தயாரித்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் மாடெல்லாம் வளர்க்க போகிறாங்க, மாடு வளர்ப்பாங்க, ஒரு மாடாவது வளர்ப்பாங்க, ஒரு மாடு ஒரு ஆடாவது வளர்ப்பாங்க. அந்த மாட்டுக்கு தீவனம் போடணும், அதுக்காக கூட ஏதாவது தீவனம் மருந்து தயாரிக்கிறது கூட அம்மி தேவை. அப்போ ஒவ்வொரு விவசாய நிலத்துலேயும் ஒரு அம்மி இருக்கணும், ஒரு உரல் இருக்கணும். ஒவ்வொரு விவசாய நிலத்தில் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு 2 ஏக்கர் விவசாய நிலத்துலேயும் ஒரு அம்மி, ஒரு உரல், கற்களாலான கருவிகள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்துக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு வீட்லேயும் ஒரு அம்மி இருக்கணும், ஒரு உரல் இருக்கணும். அதே மாதிரி விவசாய நிலத்துலேயும் ஒரு அம்மி இருக்கணும், ஒரு உரல் இருக்கணும், ஆட்டு உரல் இருக்கணும், கற்கருவிகள், அதாவது கற்களாலான கருவிகள் இதெல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது
எவ்வளோ இது நம்ம தயார் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். நம்ம தயார் பண்ணுற கற்கருவிகளான இந்த உரல், அம்மி உரல், ஆட்டு உரல், உலக்கு, இதெல்லாம் வந்து தரமாகவும் இருக்கணும், ரொம்ப காலம் இருக்கவும் செய்யணும், உடஞ்சிடக்கூடாது. அப்போ நல்ல கல்லாக பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிற சீதனம் இது. அதாவது நம்ம வந்து ஒரு சீதனமாக போகணும். இந்த கல்யாணம் பண்ணிட்டு போவாங்கள்ல, புகுந்த வீட்டுக்கு போகும்போது சீதனம் இனிமேல் நம்ம புகுந்த வீட்டுக்கு போகிறோம். 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்கிற அந்த புகுந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம். அங்கே எடுத்துகிட்டு போகிற சீதனங்கிறது என்னென்னா, மண்வெட்டி, அருவா, சுத்தியல், கடப்பாரை, ஈட்டி, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆட்டு உரல், அம்மி உரல், இதெல்லாம் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அங்கே நம்ம புதுசாக எதையும் உருவாக்க முடியாது பெருசாக. அதனால் முன்கூட்டியே தயாராகணும். நம்ம ரொம்ப லேட்டு, நான் தாமதமாக தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் சீக்கிரம் விரைவாக யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ இருக்கிற உலகம் இன்னும் ஒரு 2040 வரைக்கும் தான் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு விரைந்து செயல்படுங்கள். நாம் வாழ்ந்துகிட்டு இருக்க நாம தான் அங்கேயும் வாழப்போகிறோம். அதனால் 2040 அப்புறம் நாம் அங்கே தான் போய் வாழப்போகிறோம், அந்த உலகத்தில் தான் போய் வாழப்போகிறோம். அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை தான் நாம் வாழப்போகிறோம் என்பதை மனதில் கொண்டு முன்கூட்டியே தயாராக ஆகிடுங்கள்.